ஒரு ஒரு ஆளை பார்த்தா அதை அப்படியே கீறணுமென்றதான் இல்லை. இப்போ ஒரு லேண்ட்ஸ்கேப் சரி போட்டு அதில் இருக்கிறத நான் அப்படியே கீறதுக்கு ட்ரை பண்ணுறதான் எனக்கு ஒரு மெயினான உண்டு. பல இலக்குகளை தன்னகத்தை வைத்து துடுதுடுப்பாக பயணிக்கும் இளைஞனின் கதைதான் இது. என் பேர் வந்து கிஷான். நான் வந்து ஜப்னா யூனிவர்சிட்டியில் வந்து ஆர்ட் அண்ட் டிசைனில் பெயிண்டிங் ஸ்பெஷல் செய்வேன். ஓவியம் வரைய விளையாட்ட ஆரம்பித்தவர் இன்று தனித்துவமாக விளங்குகிறார். அம்மா வந்து சொல்லுவாங்க, புத்தகத்தை எடுத்து படிக்கிறான்னு சொல்லுவாங்க. புத்தகத்தை எடுத்து படின்னு சொல்லும் போது நாங்கள் முதலாசிரியரை வந்து எடுத்து சித்திரம் தான் கருவோம். வீட்டில் எல்லாரும் அப்படிதான், படிக்கின்றவனே எடுத்து சித்திரம் கருவோம். ஓவியத்தில் ஆர்வம் கொண்ட கிசான் இன்று தனித்து நின்றாலும் அவருடைய திறமையால் ஓவியத்தால் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஒர்க் செய்கிறேன்டா நான் வந்து நைட் ஃபுல்லாக முடிச்சிருந்தான் செய்யணும். நான் இந்த ஸ்டடீஸையும் பார்த்துட்டு அதோட நான் பார்ட் டைமாக தான் செய்கிறேன். அந்த ஸ்டடீஸுக்குரிய ஃபுல்லாக ஹெல்ப்ஃபுல்லாக இந்த ஓடர்ஸ் தான். இவர் எதிர்காலத்தில் தனக்கான பல இலக்குகளை தன்னகத்தை வைத்துள்ளார். முதலாவது நான் மண்ணால் வந்து ஒரு ஆர்ட் கேலரி ஓப்பன் பண்ணுற ஐடியா ஒன்று. நாலேஜ் வந்து இங்கே இருக்கிற இனி வரப்போகிற ஆட்களுக்கும் ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும். இங்கே அப்படி ஒன்றும் இல்லை. படித்து கொண்டே பகுதி நேர தொழிலாக ஓவியம் வரைந்து விற்பனையும் செய்கின்றார். எந்த ஃப்ரெண்ட்ஸுக்கு நான் கிஃப்ட் பண்ணுறக்காண்டி ஃபீல் அதாவது ஃபேஸ்புக்கில் வந்து சும்மா போட்டு அப்லோட் பண்ணது அது நீங்கள் ஓட செய்கிறீங்களான்னு என்னோட கேட்டு வந்து அதுக்கு பிறகு நான் அதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இப்போ வந்து ஒரு தனியாக ஒரு பேஜ் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஏகே ஆர்ட் அண்டு ஓப்பன் பண்ணி அதில் அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். ஆன்லைனில் தான் மெயினாக ஒரு ஓடர்ஸ் வந்து எனக்கு கூடுதலாக கிடைக்கும். விளையாட்டாக ஆரம்பித்த பயணம் இன்று அவரது வாழ்வாக மாறியுள்ளது. நீங்களும் இவர்கிட்ட ஓவியம் வாங்கணும் என்றால் ஸ்கிரீனில் உள்ள நம்பருடன் தொடர்பு கொண்டு ஓவியங்களை பெற்றுக்கொள்ளலாம்.